இந்த ஆட்சியினை ஏற்றுக்கொள்கின்றோம். நல்ல விடயங்கள் இந்த மக்களுக்கு இலங்கையிலே இடம்பெறும், அதாவது குறிப்பாக விவசாயிகளுக்கு இடம்பெறும் என்பதை நாங்கள் இவர்களுடைய ஒரு அத்திவாரமாக கருதுகின்றோம். கடந்த காலங்களிலே ஆட்சியாளர்கள் எங்களை ஏமாற்றி கொண்டு சென்றார்கள். ஆகவே இந்த ஆட்சியாளர்களை நாங்கள் நம்பித்தான் இந்த இவ்வாறான ஒரு நிலையிலே நாங்கள் எட்டியிருக்கின்றோம். இந்த ஆட்சியும் தற்பொழுது இந்த நாட்டிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தத்தக்க வகையிலே அவர்களுடைய செயற்பாடு இருக்கின்றது. தொடர்ந்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளை ஏமாற்றுகின்ற நிலையாகவே நாங்கள் கடந்த ஆட்சியாளர்களை கண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் தொடங்கியிருக்கின்ற இந்த புத்தாண்டிலேயாவது நல்ல ஒரு முடிவினை விவசாயிகளுக்கு தர வேண்டும். கடந்த காலங்களிலே பார்த்தோமானால் இடைத்தரகர்களூடாக செல்வந்தர்கள் வந்து அரசாங்கத்தினுடைய விலை நிர்ணயத்துக்கு அப்பால் அவர்களுடைய தீர்மானத்தை கொண்டு எங்களுடைய திணித்திருக்கின்றார்கள். திணித்து ஏற்றுக்கொள்ள முடியாத விலையிலே அந்த நெல்லினை கொள்வனவு செய்கின்றார்கள் மாபியாக்கள். எனவே இதனால் தான் தற்பொழுது அரசாங்கம் கூட வெளிநாடுகளிலே இருந்து அரிசியினை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு அரசு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலையினை கருத்தில் கொண்டு எங்களுடைய இவ்வாண்டுக்கான அறுவடையினை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் உடன் வெட்டுகின்ற நெல்லினை சுமார் 110 தொடக்கம் 115 ரூபாய்க்காவது கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும்.